ஃபுட் ப்ராசஸில் வெங்காயத்தை உரிச்சேன்னா அந்த வெங்காயம் வச்சு இப்போ வெங்காய குழம்பு பண்ணுறேன். வெங்காய குழம்பு பண்ணால் இது கொஞ்சம் எண்ணெய் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த வெங்காயத்தை இது போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலா தேங்காய் நேற்றைக்கு நான் ஒரு வீடியோவில் தேங்காய் வறுத்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இது நான் ஒரு வீடியோவில் இது உங்களுக்கு டிப்ஸில் சொன்னேன்ல, அந்த தேங்காயில் கொஞ்சம் இது குழம்பு மசாலாத்தூள் 2.5 டீஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் 2 தக்காளி போட்டு மிக்சியில் அரைச்சி இதை ஊற்றியிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு புளி ஊற்றிட்டு தண்ணி தேவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ கொஞ்சம் புளியும் உப்பும் கரைச்சி ஊற்றியிருக்கிறேன். புளியும் உப்பும் பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் இது தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். புளியும் உப்பும் ஊற்றி அப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. குழம்பு கொஞ்சம் வற்றணும். குழம்பு கொதித்து வந்தால் தான் இந்த வெங்காய குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றணும். என்ன வாசனை! தேங்காய் வறுத்தரைச்சி வச்சுருக்கிறோமா, தேங்காய் வறுத்தரைச்சி அதில் மசாலா எல்லாம் கலந்து வச்சுருக்கிறோமா, நல்ல வாசனை. நீங்களும் இது மாதிரி இந்த மெத்தடில் தேங்காய் வறுத்தரைச்சி நீங்கள் இந்த வெங்காய குழம்பு செய்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் மற்றட்டும். இப்போ வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெங்காயமெல்லாம் பொரிஞ்சு அப்படியே குழம்பும் வத்து